ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த வாரணமாயிரம். வாரணமாயிரம் என்ற இந்த பகுதி ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழியில் 6வதாக உள்ளது. திருமண காலத்தில் பச்சை பூசுதல் என்னும் நிகழ்ச்சியில் இப்பகுதி பாடல்களை பாடுவதால் மணமக்களின் வாழ்க்கை இனிக்கும் என்பர் ஆன்றோர். மாயனை மணந்து மகிழ்ந்தமை போல் நாம் கண்ட கனா நிகழ்ச்சியை ஸ்ரீ ஆண்டாள் இப்பகுதியில் பாடியுள்ளார். திருமணம் நடைபெற மகளிர் இப்பகுதியை ஒரு மனதுடன் படித்து ஆண்டாளின் திருவடிகளை துதித்தால் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நிகழும். வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாராயணன் நம்பி நடக்கின்றான் என்னேது பூரண பொற்கூடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான் நாளை வதுவை மணமென்று நாளிட்டு பாளை காமுகு பரிசூடை பந்தற்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காளை போகுத கனா கண்டேன் தோழி நான் இந்திரன் உள்ளிட்ட தேவர் குலமெல்லாம் வந்திருந்தென்னை மகள் பேசி மந்திரேத்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழி நான் நாள் தீசை தீர்த்தம் கோணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லாரெடுத்தேத்தி பூனை கண்ணி புனிதனோடென் தன்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழி நான் கதிரோளி தீபமும் கலசமுடன் ஏந்தி சதிரள மங்கையர் தாம் வந்தெதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர போகுத கனா கண்டேன் தோழி நான் மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றூத முத்தூடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்தூனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழி நான் வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாச்சீலை நாணல் படுத்து பறித்து வைத்து காய்ச்சீன மாக்களிரன்றான் என் கைப்பற்றி தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழி நான் இம்மைக்கும் ஏழேல் பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மை உடைய திரு கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழி நான் வரிசீலை வாழ்மூக தென்னை மார்தாம் வந்திட்டு எரிமூகம் பாரி தெனை முன்னே நிறுத்தி அரிமூகன் அச்சுதன் கைமேலென் கை வைத்து பொறிமூகம் தட்ட கனா கண்டேன் தோழி நான் குங்குமம் அப்பி குளிர்ச்சாந்தம் மட்டித்து மங்கள வீதி
வலம் செய்து மனநீர் அங்கவனோடு உடன் சென்றெங்கானை மேல் மஞ்சன மாட்ட கனா கண்டேன் தோழி நான் ஆயனுக்காக தான் கண்ட கனவினை வேயர் புகழ் வெள்ளி புத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். சூடிக் கொடுத்த நாச்சியார் திருவடிகளே சரணம்.